அப்போது அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வரதா சொல்லி வரும்போது மொபைல் வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. சிம் கார்டு வந்து எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தான் ஃபஸ்ட்டு. அப்போது என்னாச்சு, வாங்கின புதுசுல எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனாலும் எப்போ டைம் கிடைக்குதோ இவங்க இன்னி வரைக்கும் அன்னைக்கு முதல்ல கொடுத்த ஃபோன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் ரிப்பீட்டடாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது பயங்கர எரிச்சலாக இருக்கும். எங்கள் பெரியம்மாவுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப கடுப்பாக இருக்கும். திட்டுவாங்க, என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு கட்டத்தில் எனக்கு வேறு வழியே தெரில, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஃபோனே எடுக்க மாட்டேன். இவங்க திருப்பி திருப்பி ஆமாம் துர்கா சிஸ்டர், ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இதை நான் யோசிக்கலை. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இதுக்கு மேலே ஃபோன் பேசினா வீட்டில் தேவையில்ல ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு, இந்த கொடுமை யாருக்குமே நடக்காது. என்கேஜ் ஆயிடுச்சு, கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபோன் பேச அலோவ் பண்ணலை. ஆனால் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்கள் பெரியம்மா அவங்களுக்கு தான் சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தெரியாமல் பேசுவேன். ஏதோ லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியாமல் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு நான் இவங்கக்கிட்ட பேசிகிட்ருப்பேன். அங்கே கடைக்கு போகிறேன்னு பேசுவேன், இங்கே போய் பேசுவேன். அப்படியே போச்சு. கல்யாண நாள் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆமாம் போனோம். கையை பிடிச்சி சுற்றணுமா? கோவிலில் வச்ச இதுக்கா ரிசப்ஷனுக்கு வந்தியா? அப்போ கோவில், அப்போ நீ கோவிலுக்கு வரல, கல்யாணத்துக்கு வரல, ரிசப்ஷன். அப்போது ஃபோன் வாங்கி கொடுத்தது அந்த ஃபங்க்ஷனில். ஆமாம் துர்கா சிஸ்டர். ஆக்சுவலாக டேடியை பிடிக்கல, எங்கள் பெரியம்மா அவங்களுக்கு டேடியை கட்டுறது ஃபஸ்ட்டு பிடிக்கல. ரெண்டாவது வந்து அது என்னது அதான் டேடியை பிடிக்கல, அப்புறம் ஃபோன் மட்டும் எங்கேருந்து பிடிக்கும், அந்த கதை தான். அப்படி தான் ஆச்சு. வேற என்னெல்லாம் பண்ண? கை மட்டும்தான் டாடி, கை மட்டும் தான் பிடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு கல்யாணத்துக்கு. சரி, அதில் ஒரு ஞாபகம் இருக்கிறத சொல்லு டாடி, அந்த ஃபங்க்ஷன் டைமு. நீ போட்டோ வந்து அது பேர் என்னது, ஆஃப் சரி. சரி, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற என்ன சொல்றது? ஆக்சுவலாக நான் முதல்ல ஆஃப் சரி அப்போ தான் கட்டினேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க வராங்கன்னுட்டு. ஸோ ரிலேட்டிவ் கல்யாணம், அவங்க கல்யாணத்துக்கு எங்களுக்கு வந்து 11th கல்யாணம் பிப்ரவரி, அவங்களுக்கு ஜனவரி 21. எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 10 days டிஃப்ரெண்டில் கல்யாணம் இருந்துச்சு. ஐயே, பாய் பாய்னு இருக்கம்மா. ஓகே, நீங்கள் எந்த ஊர் சொல்லலை சிஸ்டர், சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய். அந்த லைட் ஆஃப் பண்ணிவிடு. இல்லை அப்படி இல்லை, ஊரெல்லாம் சுற்றலை. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தபோது ரிசப்ஷனா, எல்லோரும் ஃபங்க்ஷனில் இருந்தோமா, ஒரு 5 minutes இவங்ககிட்ட பேசலான்னு சொல்லி, அப்போ வந்து இவங்க சித்தி வந்திருந்தாங்க. அதனால் வேறு வழியில் எங்கள் பெரியம்மா அங்கே வரல. ஸோ அதனால் பேசுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. அப்போது கையை பிடிச்சிக்கிட்டு மாடியில் ஒரு ஃப்ளோர் போயிருப்போம் நடந்து, அவ்வளோதான், ஜஸ்ட்டு கொஞ்சம் வாக்கு, அவ்வளோதான். அவங்க சொல்கிற மாதிரி சுத்தன கதெல்லாம் வெளியில் கூட வரல. அந்த கல்யாண மண்டபம் இருக்கும் இல்லையா, ஃபங்க்ஷன் ஹாலு, அங்கே மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் சும்மா வாக் பண்ண அந்த ஒரு ஹால் இருக்கும் இல்லையா, வராண்டா சொல்லுவாங்கள்ல, அந்த வராண்டாவில் ஜஸ்ட்டு நடந்தோம், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப நேரம் கூட இருக்காது டாடி, எவ்வளோ ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, அவ்வளோதான், 10 நிமிஷம்தான். ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் வருவாங்க இவங்க அப்படின்னு. அவங்களும் ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தார். ஆனால் 10 நிமிஷம். அதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் ஓவர்